வேர்ல்டு சினிமா ஸ்கூப் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய கேட்டகரியில் செலிபிரிட்டிஸ்க்கு விஜய் டெலிவிஷன் அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை ஒரு வழியாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலும் அவார்டு வின் பண்ணவங்களை பற்றி இது வரைக்குமே 2 செப்பரேட் வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இனி மிச்சம் இருக்க வின்னர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரைம் டைமில் நிறைய டிவி சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. அதில் பர்டிகுலர் சீரியல்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த ஃபேமஸான சீரியல்ஸில் ஒன்று தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியலுக்கு 2 கேட்டகரியில் அவார்டு கிடச்சிருக்கு. குமரன் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் கதிருங்கிற கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. இவர் பெஸ்ட்டு ஹீரோ கேட்டகரியில் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் கதிர் கேரக்டருக்கு தான் பெஸ்ட்டு ஹீரோ அவார்டு கிடச்சிருக்கு. இந்த சீரியலுக்கு அடிஷ்னலாக இன்னொரு அவார்டு கிடச்சிருக்கு. இந்த முறை பெஸ்ட்டு ஃபேமிலி அவார்டையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வின் பண்ணியிருக்கு. மொத்தமாக 2 அவார்டு தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்கு கிடச்சிருக்கு. பட் மேக்ஸிமம் அவார்டை பாக்கியலட்சுமி சீரியல் தான் வாங்கியிருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் டோட்டலாகவே 8 கேட்டகரியில் அவார்டை வின் பண்ணியிருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்கு கம்மியான அவார்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்டு வினிஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மாவை நடிச்சிட்ருக்காங்க. சில மாதத்துக்கு முன்னாடி தான் ரோஷினிக்கு பதிலாக வினிஷாவை கண்ணம்மா கேட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்டு மட்டும்தான் வினிஷாவுக்கு கிடச்சிருக்கு. இது இல்லாமல் ஹேமா லக்ஷ்மி கேரக்டருக்கு பெஸ்ட்டு சைல்டு ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு டோட்டலாகவே 2 கேட்டகரியில் அவார்டு கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததாக நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல் கத்தி கேரக்டருக்கும் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டரில் ராஜு தான் நடிச்சிட்ருக்காரு. அதே சமயம் ஒரே ஒரு அவார்டு மட்டும் தான் இந்த சீரியலுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ராஜாராணி சீசன் 2 சிவகாமி கேரக்டருக்கு பெஸ்ட் மதர் அவார்டு கொடுத்துருக்காங்க. சிவகாமி கேரக்டரில் பிரவீனா தான் நடிச்சிட்ருக்காங்க. மொத்தமாக பெஸ்ட் மதர் கேட்டகரியில் 2 பேர் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. தமிழ் சரஸ்வதி சீரியல் கோதை கேரக்டருக்கு பெஸ்ட் மதர் அவார்டு கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ராஜாராணி சீசன் 2 சிவகாமி கேரக்டருக்கும் பெஸ்ட் மதர் அவார்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே ராஜாராணி சீசன் 2க்கு 3 கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் சரஸ்வதி சீரியலுக்கு 3 கேட்டகரியில் அவார்டு கிடச்சிருக்கு. ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் ஜோடி அவார்டை தமிழ் கேரக்டருக்கு சரஸ்வதி கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கேட்டகரியில் மார்க்ஸ்க்கு அவார்டு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பெஸ்ட் மதர் அவார்டும் இந்த சீரியல் கோதை கேரக்டருக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக 3 அவார்டை தமிழ் சரஸ்வதி சீரியல் வின் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்ததாக பெஸ்ட் ஆங்கர் அவார்டை ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினதுக்காக தான் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அதே சமயம் ஃபீமேலுக்கான பெஸ்ட் ஆங்கர் அவார்டை பிரியங்கா வாங்கியிருக்காங்க. விஜய் டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோ பிரியங்கா தான் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு பிரியங்காவுக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஃபேவரட் ட்ரெண்டிங் ஜோடி அவார்டை குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியோட தாமுக்கும் வெங்கடேஷுக்கும் கொடுத்துருக்காங்க. நிறைய ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் வந்துட்டுருக்கு. அதில் சில நிகழ்ச்சி மட்டும்தான் அடுத்தடுத்த சீசன் கண்டினியூ ஆகுது. ஆடியன்ஸ்கிட்டே ரொம்ப நல்லாவே ரீச் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் குக்கு வித் கோமாளி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அவார்டை விஜய் பட் அதே சமயம் காற்றுக்கண்ண வெளி சீரியலுக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கல. இந்த சீரியலோட ஆடியன்ஸ்க்கு இது பெரிய ஏமாற்றம் தான். முன்னணி டிவி சேனல்ஸை பொறுத்த வரைக்குமே பர்டிகுலர் டிவி சீரியஸை ப்ரமோஷன் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அதிகமான அவார்ட்ஸை மட்டும் இல்லாமல் அந்த சீரியலுக்கு முக்கியத்துவமும் அதிகமாக கொடுப்பாங்க. அதே சமயம் மற்ற டிவி சீரியஸ்க்கான முக்கியத்துவத்தை குறைப்பாங்க. அதுதான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.